சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல மிக முக்கியமாக கிட்டத்தட்ட செவ்வாயோட அமைப்புகள் 9ல வருது. ஸோ இந்த வாரத்துல இருந்து ஆஹ், ஓரளவுக்கு மேக்சிமம் குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு படிப்படியா ஒரு பாக்கிய அமைப்புகள். இன்னும் சொல்ல போனா ஏதாச்சும் ஒரு சில விஷயத்துல ஒரு பதட்ட அமைப்பு, இல்ல குழப்ப அமைப்பு தெரியல. நான் தெரியல, நமக்கு தெரியல. ஆஹ், வந்தாதான் நடந்தாதான் நடக்கும்போது தான் தெரியும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கே ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த வாரத்துல பிகினிங்ல இருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பெரிய அளவுக்கு மைனஸ்லாம் கிடையாது. ஸோ சிம்ம ராசி நபர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிகினிங்ல இருந்தே நல்ல நாட்கள் தான். இன்னும் சொல்ல போனாக்கா மற்றவர்களை விட நீங்க ஒரு ஸ்டெப் மேலே எல்லா விஷயத்துலையும் வந்துடுவீங்க. ஸோ சக்சஸுக்கான ஒரு வார அமைப்பு இந்த வார அமைப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும் பரவலாக. எல்லா வயசுல இருந்துமே கேட்டகரி எப்படி வேணா பிரிச்சுக்கலாம். அவரவர் லெவலுக்கு ஏற்ப பார்க்குற வேலை, தொழில், உத்தியோகம், உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகள் எல்லா விஷயத்திலையும் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு விதத்துல ஒரு புதிய ஒரு தொடக்கம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் பழச விட்டுட்டு புதுசுக்கு அடுத்த கட்டத்துக்கான சூழ்நிலைக்கு நீங்க தயாராவதற்கும் ஒரு வார அமைப்பு தான். அதுக்கு அடுத்த நிலைமையாக அடுத்த மாசம் அமைப்புல குரு பயிற்சி நடக்க போகுது இல்லையா? இந்த குரு பயிற்சிக்கு முன்னோட்டமாக இந்த வாரத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும்னாக்கா, கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தூரமாக மாத்தணும், தூரமாக போகணும், தூர இடத்தை சார்ந்த சில விஷயத்த செய்யணும். இனி பக்கமா எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் தள்ளி செய்யணும். கொஞ்சம் வேலை வாய்ப்புல இருந்து மத்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் இடநகர்வு. ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக மொத்தமாகவோ, இல்ல நீங்கள் மட்டுமாகவோ எப்படியாக இருந்தாலும் குடும்ப அமைப்பையும் சேர்த்து தான் சொல்றேன். குடும்பத்தோடயோ, இல்ல நீங்களோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு இடமாற்றம் தேவைப்படுது. விரும்பிக்கிட்டு இருக்கேன். இடமாற்றம் கிடைச்சா நல்லாருக்கும். இது இப்படியே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி நீங்க ஏதாச்சும் ஐடியா பண்ணி ஜாதகத்திலேயே அதுக்கு இடம் இருந்துச்சுன்னா, அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள், முடிவுகள் எல்லாமே இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு காட்டக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு இது கன்ஃபார்ம் உண்டு. கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலனை எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த நிலைமையாக ராசிநாதன் ஒண்ணும் பெரிய அளவுக்கு கெட்டு போற அமைப்புல இல்ல. ஸோ இன்னும் சொல்ல போனாக்கா 10ஆம் இடத்தோட தான் இன்னும் கொஞ்சம் நாள்ல நெருங்கி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அப்படிங்கிறனால இதுவுமே கொஞ்சம் ஸ்பைரலா கிடைக்கும் உங்களுக்கு. ஒரே மாரியா இல்லாம ஒரு பரவலாக்கப்பட்ட தன்மையில எல்லா விஷயங்களும் நாலா பக்கத்துல இருந்து உங்களுக்கான வாய்ப்புகள், வரவுகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா, புதிதாக ஒன்றை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்த எடுத்துக்கலாம். ஏன்னா பாக்கியாதிபதி வலுப்பெறதுனால பாக்கிய அமைப்புகள் தான் நடக்கும். மனக்கசப்பும், மனக்குறைகளோ நடக்கிற மாரியான வாய்ப்புகள் இல்ல. அதற்கு அடுத்த நிலைமையாக பாக்கிய அமைப்புகள் தான் கிடைக்கிற மாரியான சூழ்நிலைகள் உண்டு. அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஈடுபாடு காட்டுறது ரொம்ப நல்லதா இருக்கும்.